அதே போல் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் மிஸ்வாக்கை பற்றி பேசுகிறாரு, வாய் துப்புரவாகாது அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. நான் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய 1-2 ஹதீஸ்களை சுற்றி காட்டினேன். உலமாக்களே, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய பல்லுடைய அழகை பற்றி இன்னும் நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எனக்கும் நீங்கள் அதை சொல்லித்தாங்க, இன்னும் தேடுங்க. என்ற உம்மத்துக்கு நாங்கள் விளங்கப்படுத்தணும். நான் என் காதால் நிறைய கேட்ட விடயம், இவங்க இப்படி ஹதீஸுடைய குர்ஆனுடைய விடயங்களை குத்தி பேசுகிறது. ஒரு இந்த கொள்கையில் இருக்கிற ஒருத்தருடைய ஹுத்பாவை நான் காதால் கேட்டிருக்கிறேன். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமாவுக்கு அவர் அர்த்தம் கொடுக்கிறாரு, இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் தான் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவராம். என்ற காதால் கேட்டேன். இந்த காலத்தில் கருஞ்சீரகம் எல்லாம் சரிவராது, ஏண்டா மெடிசின் முன்னேறின காலம், வைத்தியத்துறை முன்னேறின காலம், அதனால் கருஞ்சீரகம் சரி வராது. அடுத்த ஹதீஸை பாருங்க, அவர் அதுக்கு சஹாபா, அது நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய பல்லு தானே, பிரகாசமாக தானே இருக்கும், அப்படி இப்படின்றெல்லாம் பேசுவாங்க. அடுத்தது முஸ்னத் அஹ்மத், அதே போல் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோட முவத்தா மாலிக்கில் அறிவிக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ். ஹஜ்ரத் அபு இத்ரீஸுல் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், இவர் மிகப்பெரிய ஒரு தாபிஇ. அவர் சொல்கிறாரு, தகல்து மஸ்ஜித திமஷ்க், நான் தமஸ்கஸ்துடைய பள்ளியில் நுழைஞ்சேன். ஃபஇதன் ஃபதன் பர்ராக்கு ஸனாயா, அந்த நேரம் நான் நுழைஞ்ச நேரம் அந்த மஸ்ஜிதிலே ஒரு வாலிபர் இருந்தார், அவருடைய முன் பற்கள் மினுங்கி கொண்டிருந்தது. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பின்னால் நான் பார்த்தேன், மக்கள் அவரோடு இருக்கிறாங்க. நீண்ட ஒரு ஹதீஸ். கடைசியில் அது யாருன்னு பார்த்தா ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. மக்கள்கிட்ட போய் கேட்டார், இது யாரென்று. ஹஸரத் அபு இத்ரீஸுல் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த பல்லு மினுங்கக்கூடிய வாலிபர் யாரென்று அந்த பள்ளியில் மஸ்ஜிதில் இருந்த மக்கள்கிட்ட கேட்ட நேரம் மக்கள் சொன்னாங்க, இது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்று. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் கேட்கிறேன், இந்த சஹாபியும் இந்த ரவுஃப் ஸைன் சொன்ன மாதிரி மிஸ்வாக் பாவிச்ச சஹாபி தான். அவர் சொல்கிறாரு, இராக்குச்சி அராக்குச்சின்றலாம் சொல்கிறாரு, பல்லு துப்புரவாகாதுண்டு. சஹீஹான ஹதீஸ். முஆத் இப்னு ஜபல் என்பவர் சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. அபு முஸ்லிமுல் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர் எப்படிப்பட்ட நம்பகத்தகுந்த ஒரு உறுதியான இமாம் என்று ஏனைய முஹத்திஸீன்கள் ஹதீஸ் கலை வல்லுநர்களுக்கிட்ட இந்த அபு இத்ரீஸுல் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படிப்பட்ட ஒரு நம்பகத்தகுந்த ஒரு இமாம் என்றதை எடுத்து பாருங்க. அபு இத்ரீஸுல் ஹவுலானி இந்த மிகப்பெரிய தாபியின் சொல்கிறாரு, நம்ம தமஸ்கஸுடைய பள்ளிக்கு போன நேரம் ஒரு வாலிபர் இருந்தார், பல்லுகள் மினுங்கி கொண்டிருந்தது, வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. சுப்ஹானல்லாஹ். அப்பா, இந்த மீடியாக்களில் வந்து அப்பட்டமாக பொய்ய சொல்கிறீங்க, பல்லு துப்புரவாகாது, அப்படி ஆகாது இப்படி ஆகாதுண்டு. இது சஹாபியும் அந்த அராக்குச்சியை பாவிச்சவர் தான். அதனால் அந்த அராக்குச்சியை பாவிச்சு தான் பல்லு மினுக்கமாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது. அடுத்தது மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு அப்பட்டமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மாத்தமாக பேசுகிறார் இந்த ரவுஃப் ஸைன். என்ன சுனனுன் நசாஇ, முஸ்னத் அபு யஅலா, இப்னு குஸைமா, இதே போல் முஸ்னத் அஹ்மத், சஹீஹுல் புகாரி போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் வருகுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹதீஸை, அஸ்ஸிவாக்கு மத்ஹரத்துன் லில் ஃபம் மர்தாத்துன் லிர்ரப். மிஸ்வாக் வந்து பாய சுத்தப்படுத்தக்கூடியது, அல்லாஹ்வின் பொருத்தத்தை இழுத்துட்டு வரக்கூடியது, அல்லாஹ்வோட பொருத்தத்துக்கு காரணமானது. இவர் சொல்றாரு, மிஸ்வாக் வாய சுத்தப்படுத்தாதென்று. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எகெயின்ஸ்டா எப்படி அப்பட்டமாக பேசுகிறாரு. சரி, இவர் சொல்கிற மாதிரி பிரஷ்டானாக இருந்தால் அப்போ நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்தில் சஹாபாக்கள் இவரோட கருத்துப்படி ஏமாத்திக்கிறாங்க. சும்மா யோசிச்சு பாருங்க பாப்பா. நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டது. குர்ஆன்ல அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் என்று சொல்லிக்கிறேன். அப்போ இவர் சொல்கிற மாதிரி மிஸ்வாக் சரி வராதுண்டா, இப்போ சஹாபாக்கள் அல்லாஹ் எப்படி பொருந்தி கொண்ட? மிஸ்வாக் சூட்டபிள் இல்லாட்டி இவர் சொல்கிற மாதிரி சரி வராது. ரசூலுல்லாஹ் இப்போ இருந்தால் மிஸ்வாக் பாவிக்க செல்லாமல் அந்த ப்ரஷ் டைம் சிக்னல் தான் பாவிக்க செல்றேன்னு சொல்கிறாரு.
இப்போ சஹாபாக்கள் அல்லாஹ் எப்படி பொருந்தி கொண்ட இந்த அஸ்ஸிவாக் என்றதுக்கு இவர் எந்த தைரியத்தோட பிரஷ் சிக்னல் என்று அர்த்தம் கொடுப்பாரு. அடுத்ததாக படுமோசமான ஒரு பேச்சை பேசுறாரு. நீங்க நல்லா கேளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்துல இருந்தால் பிரஷையும் சிக்னலையும் பாவிக்க சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு பெரிய இட்டுக்கட்டு நபிகள் நாயகத்துடைய மேல. இவர் இதுக்கு கட்டாயம் பதில் சொல்லித்தான் ஆகணும். எதை வச்சு இவர் இப்படி சொல்றாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்துல இருந்தால் பிரஷையும் சிக்னலையும் பாவிக்க சொல்லியிருப்பாங்க. நபிகள் நாயகத்திட மேல பொய் சொல்றது எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய எச்சரிக்கை அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் முத்தவாத்திரான ஹதீஸ் என்ற உலமாக்களை கேட்டு படிச்சுக்கோங்க. முத்தவாத்திரான ஹதீஸ், மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ மக்அதஹு மினன் நார். என் மீது வேணுமென்றே பொய் சொல்றவர் தங்கும் இடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. இவர் எப்படி தைரியமா சொல்லுவாரு? இந்த காலத்துல ரசூலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருந்தா பிரஷ் பாவிக்க சொல்லியிருப்பாங்கன்ட்டு. இது கட்டாயம் அவர் ஆதாரம் சொல்லணும். சும்மா உளம்பேலாது. மீடியாவுக்கு முன்னால போய் தெரிக்கிறேன்னு சும்மா உளம்பேலாது. இந்த ஹதீஸுக்கு இவர் என்ன பதில் சொல்ல போறார்? நபிகள் நாயகத்துடைய நோக்கம் இந்த ஹதீஸுடைய அஸ்ஸிவாக், மிஸ்வாக் செய்யறது வாயை சுத்தப்படுத்தும், அல்லாஹ்வோட பொருத்தத்துக்கு காரணமாக இருக்கும் என்றதுக்கு பிரஷ் தான் என்று இவர் எப்படி அடிச்சு உறுதியா சொல்லுவார்? எவ்வளவு பெரிய பொய்! முஸ்லிம் சமூகமே விளங்குங்க. இவங்களோட மூஞ்ச கொஞ்சம் விளங்குங்க. இவங்களோட மூஞ்ச கொஞ்சம் அல்லாஹ்வுக்காண்டி விளங்குங்க. நபிகள் நாயகமே சொல்லிக்கிறாங்க மிஸ்வாக் வாயை சுத்தமாக்கும். இவர் மீடியாவுக்கு முன்னாடி வந்து சொல்ற சுத்தமாக்காதென்று. அடுத்தது மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்க புகாரி முஸ்லிம்ல பாருங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி சக்கராத்துடைய நிலைமை. இந்த ஹதீஸை நல்லா கேளுங்க மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட வீட்டில் தான் நபி அலைஹிஸ்ஸலாம் கடைசி நேரம் இருந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நெஞ்சில சாஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் கிட்ட ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ஒரு மிஸ்வாக் இருந்துச்சு. அவர் மிஸ்வாக் செஞ்சுட்டு வராரு. நீண்ட ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிஸ்வாக்கை பார்க்குறாங்க. நல்லா இந்த ஹதீஸை கவனமாக கேளுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஃபரஐதுஹு, நான் நபி அலைஹிஸ்ஸலாத்தை கண்டேன், யன்துரு இலைஹி, அந்த மிஸ்வாக்கை பார்க்குறாங்க. வஅரஃப்து, நான் விளங்கி கொண்டேன், அன்னஹு யுஹிப்பு சிவாக், மிஸ்வாக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புறாங்க என்று. அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, நான் மிஸ்வாக் எடுத்து தரவா என்று. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தலையால் சைக்கின செஞ்சாங்க, எடுத்துத்தாங்க என்று. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் தெளிவாக வருது அந்த அராக்குச்சி ரவுஃப்ஸைன் இராக்குச்சின்னு சொல்கிறாரே, அந்த சிவாக்க மிஸ்வாக்க நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் விரும்பினாங்கன்னு வருது. தெளிவான ஹதீஸ். இவ்வளோ ரசூல் சாஸ்திர விரும்பினத்தை ஒரு கூட்டம் விரும்பி செஞ்சு கொண்டிருக்கு. இவருக்கு நக்கல். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விரும்பின சாமான எவ்வளோ பகடி பண்ணுறாரு, இவரையா நீங்கள் அறிவாளி நினச்சி கொண்டிருக்கிறீங்க? புகாரில வார ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் நல்ல விளங்கின நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு மிஸ்வாக் விருப்பம் என்று. நபி அலைஹிஸ்ஸலாம் விரும்பின ஒண்ட மீடியாவுக்கு முன்னால வந்து எவ்வளோ கேவலமா பேசுறாரு இந்த ரவுஃப்ஸைன். இவர் எப்படி அர்த்தம் கொடுப்பார் அது பிரஷும் சிக்னலும் என்று சொல்லுங்க பார்ப்போம். அந்த அராக்குச்சத்தானே கண்டாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவர் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கே பாடம் சொல்லி கொடுக்கிறார். யா ரசூலல்லாஹ், நீங்க விரும்புறது சரியில்லை, அதால் தீட்டினா வாய்நாத்தம் அடிக்கும், நீங்க எங்கட காலத்தில் இருந்தீங்கன்றாலும் அந்த அராக்குச்சை தூக்கி வீசிட்டு சிக்னலும் பிரஷன் தான் பாவிச்சு வீப்பீங்கன்னு நபிக்கே புத்தி சொல்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே இவர் புத்தி சொல்றாரு. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களை, பயந்து போங்க, அல்லாஹ்வை பயந்து போங்க. இப்படிப்பட்டவர்களுடைய பேச்சை கேட்டு வழிகெட்டு போகாம ஈமான பாதுகாக்க சொல்லி அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்க.